ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சண்டேங்க. இன்னைக்கு வந்து ஒரு காரசாரமான முட்டை கிரேவி தான் செஞ்சு கட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இப்ப வந்து முட்டை ஏற்கனவே வேக வச்சு நான் வந்து லைட்டா கீறி வச்சிருக்கேன். இப்ப நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு வந்து வெங்காயத்தை வந்து நான் வந்து நறுக்காம அரைச்சு வச்சிருக்கேங்க. அதே மாதிரி தக்காளியும் அரைச்சு வச்சிருக்கேன். இப்ப பாத்திரத்தை சூடு பண்ணி இப்ப எண்ணெய் ஊத்தி இருக்கேங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஊத்தி இருக்கேன். இப்ப 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 பட்டைத்துண்டு, சின்னதா 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. அடுத்தது பூண்டு இஞ்சியும் வந்து ரொம்ப சின்னதா நறுக்கி இருக்குங்க. அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து நான் வந்து கொஞ்சமா இன்னைக்கு சேர்த்திருக்கேன், அதனால நறுக்கி போட்டிருக்கேன். நிறைய போறதா வந்து மிக்ஸி ஜார்ல அரைச்சு சேர்த்திக்கலாம். இதுக்கு இப்படி போட்டோம்னா சூப்பரா இருக்குங்க, அதனால அந்த மாதிரி பண்ணிருக்கேன். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சுங்க. அடுத்தது அரைச்ச வெங்காய பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காய பேஸ்ட் வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கணுங்க. எண்ணெயிலேயே வதங்கட்டும். வெங்காய பேஸ்ட் சீக்கிரமா வதங்குறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப வெங்காயம் பாருங்க, கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் ஒரு கலந்து விட்டுட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் தக்காளி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா வதங்கிருச்சுங்க, எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப வந்து மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்ப இதுல பாருங்க 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது 3ஐயும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்து வச்சுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, வேற எந்த மசாலா வேண்டாங்க. இந்த கிரேவிக்கு கரம் மசாலா மட்டும் போதும். இதை ஒரு தடவை கலந்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்து வச்சுங்க. இப்ப மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் கொதிக்க விடலாம். பாருங்க, கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அட்டகாசமா கலர்ஃபுல்லா இருக்கு. இப்ப வந்து நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்திக்கலாங்க. இப்ப நம்ம 5 முட்டை சேர்த்து வச்சுங்க. ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நான் முட்டையெல்லாம் கீறி வச்சிருக்கேன். கொஞ்சம் அப்படியே மசாலா உள்ள இறங்கறதுக்காக கீறி வச்சிருக்கிற முட்டையெல்லாம் அப்படியே இந்த மசாலால முட்டையை குளிப்பாட்டிடுவோம். இப்ப நம்ம வந்து இதை மூடி போட்டு ஒரு 2 ல இருந்து ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்ப மூடி திறந்தாச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம். பாருங்க, சப்பாத்தி தோசைக்கு அட்டகாசமான முட்டை கிரேவிங்க. இது கொஞ்சம் சுருக்குன்னு தான் இருக்கும். நல்லா காரம் சாப்பிட்றவங்க அப்படியே சாப்பிடுங்க. இல்லைன்னா கொஞ்சமா தேங்காய் பால் ஊத்திங்க. சரிங்களா? காரசாரமான ஒரு எக் கிரேவி செஞ்சு காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க. நேத்து வந்து ஒரு சவுச்சோல ஒரு கிரேவி செஞ்சிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. லாங் வீடியோல வரும். சரிங்களா? நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.